Praise the Lord. Hallelujah. 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 You know, when we were seminarians, students, நாங்கள் செமினரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது we used to go for retreat for children every year. நாங்கள் சிறுவர்களுக்கான ரிட்ரீட்டுக்கு போவோம் ஒவ்வொரு So during the vacation, we will have 3 or 4 retreats. வெக்கேஷனில் 3 அல்லது 4 ரிட்ரீட்ஸ் இருக்கும். So this song was one of the songs we asked the children to sing. Though it was Tamil, we asked them to sing it. இதுதான் நாங்கள் தமிழாக இருந்தாலும் அதில் இருக்கிற சிறுவர்களுக்கு பாட சொல்கிற ஒரு பாட்டு இதுதான். And this song, we used to dance to this song. நாங்கள் இந்த பாட்டு பாடும் பொழுது நடனம் ஆடுவோம். That's why when we were singing, I used to go to both sides. So we used to have a lot of steps. Would you like to learn? இது அதான் அவ பாடும் பொழுது நானும் 2 பக்கமும் போனோம். நீங்களும் அதை தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறீங்களா? Would you like to dance? உங்களுக்கு ஆட விருப்பமா இருக்கா? So when we sing Davide pole nadanamadi, we will be clapping both sides. நாங்கள் தாவீது போட்டு நடனமாடி பார்க்கிறோம், 2 ஆடிக்கொண்டு 2 கையையும் தட்டு வைப்போம். Both sides dancing, and when we are clapping both sides, we'll just move our legs also. நாங்கள் 2 பக்கமும் திரும்பி கை தட்டி ஆடுவோம். Those who can stand on 2 legs can do that. Or 1 leg can do that. Praise the Lord. Praise the Lord. Would you like to do that? உங்களுக்கு விருப்பமா இருக்கா அதை செய்ய? Yes or no? Praise the Lord. Praise the Lord. அப்புறம் ஏசப்பா ஸ்தோத்திரம் எப்பவுமே மேலே. ரெண்டாவது வாட்டி ஏசப்பா ஸ்தோத்திரம் பாடும்போது கை தட்டி அப்படியே ஒட்டம் கறங்கணும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நானே காணிக்கிறேன். அவங்க பாடுவோம். அப்புறம் நீங்க எங்க மாதிரி தான் செய்வேன். Praise the Lord. தமிழ் கரெக்டா தெரிஞ்சதா? Praise the Lord. Okay. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோசரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோசரிப்பே. கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை சோசரிப்பே. கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை சோசரிப்பே. ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோசரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோசரிப்பே. பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை சோசரிப்பே. பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை சோசரிப்பே. ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோசரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோசரிப்பே. Hallelujah. 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 So after this song, I used to ask the children to bomb those places of evil ones. நான் இந்த பாட்டின் பிறகு நான் பிள்ளைகளிட கேட்பேன். Hello. Hallelujah. Hallelujah. So, you know, when you have an enemy,
Usually we put bomb into the enemy place. உங்களுக்கு எதிராளிகள் இருந்தால் அந்த எதிராளிகளுக்கு மேல ஒரு பொம்பை போட சொல்லுவேன். Hallelujah. ஹalleluya. When we worship the Lord, it is like a bomb going into a place of evil. So if a house it is full of evil, if you praise and worship the Lord there, evil cannot stand. நாங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது எங்கள் எதிராளிகளுக்கு மேலே ஒரு குண்டு போடுற மாதிரி தான். நாங்கள் இப்போ ஆண்டவரை துதித்து நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது எதிராளிகள் இதுக்கு மேலே ஒரு குண்டு போடுற மாதிரி நடக்கும். So we used to ask the children to bomb those places of evil. நாங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுவோம் அந்த எதிராளிகள் இடத்துல ஒரு குண்டை போட சொல்லி. And I will tell them how to bomb it. நாங்கள் அவர்கள் எப்படி செய்யறேன்னு சொல்லி கொடுப்போம். So it is like you will bend down to take the bomb. நீங்கள் குனிந்து and you will throw it. குனிந்து அந்த குண்டை எடுத்து வீச வேண்டும். Don't throw it any of the heads here. இங்க இருக்கங்களுக்கு வீச வேண்டாம். So this is how we do. I'll tell you and you will do after me. ஃாதர் சொல்ற மாதிரி செய்ய சொல்றாரு. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Are you ready? நீங்கள் ஆயத்தமா? I know after having lunch it is very difficult to bend. சாப்பிட்ட அப்புறம் குனிறது கஷ்டம் தான். So if you cannot bend, you take it from the top. நாங்க கொஞ்சம் கீழே குனிய முடியாது, கொஞ்சம் கீழே கிட்ட எடுக்கிற மாதிரி செய்வோம். Hallelujah. Hallelujah. So we will put 3 bombs. நாங்கள் 3 குண்டு வீசுவோம். Okay. 1 to our life, 1 to our family, 1 to the world. 1 to our own life. எங்களோட குடும்பத்துக்கு கொண்டு, எங்களோட for our family, எங்களோட குடும்பத்துக்கு கொண்டு, 1 for the world. அந்த வேர்டுக்கு. Ready? Okay. Ready? 1 2 3 take your bomb. உங்கள் குண்டுகளை எடுங்க. Hallelujah. Second one, okay? Hallelujah. Now the third one is for the world, so it needs to be a bigger bomb and longer bomb. Okay, we'll take. மூன்றாவது உலகத்துக்கு அப்ப பெரிய குண்டு வடிவா எடுத்து வீசணும். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாபிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Praise the Lord. Hallelujah. Please be seated. தயவு செய்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். Hallelujah. 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 My dear sisters and brothers in Christ, today we are reflecting upon the light as Jesus as our light. நாங்கள் இன்று இயேசு எங்கள் ஒளி என்றதை பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். Now in the afternoon, in the second session, we are talking about ourselves as light. நாங்கள் இந்த இரண்டாவது செஷன் இப்பொழுது நடக்கிறதுல நாங்கள் ஒளி என்ற விதத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். Jesus himself told us, you are the light of the world. இயேசு அவரே சொல்லியிருக்கிறார், நீங்கள் தான் இந்த பூவியின் ஒளிகள். So our whole day is revolving around two propositions or two statements of Jesus. நாங்கள் இன்றைக்கு முழுக்க இயேசுடைய 2 வசனங்களை பற்றி தியானிக்க போகின்றோம். One, Jesus said, I am the light of the world. ஒன்று, இயேசு சொன்னார், நானே இந்த உலகின் ஒளி என்று. Second, you are the light of the world. இரண்டாவது, நீங்கள் இந்த உலகின் ஒளி என்று. Hallelujah. 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 In the first letter of John, chapter 1, verses 5 to 8, especially verse 5. First John, chapter 1, verses 8, we read, God is light and there is no darkness in him. யோவானுக்கு எழுதிய முதல் திருமுகம் 1 to 9 வரை. Just 5 is enough. Read 5. Chapter 1 verses 5. First John chapter 1 verses 5. There is no, God is light. நாங்கள் அவரிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி இதுவே, கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. Praise the Lord. Praise the Lord. கடவுள் ஒளி ஆயிருக்கிறார், அவருக்குள்ளே
இருள் என்பது இருள் இல்லை. ஹalleluya, ஹalleluya hallelujah, hallelujah hallelujah. hallelujah. So when Jesus said, I am the light, Jesus is the Lord, and there is no darkness whatsoever in him. இயேசு நானே ஒளி என்று சொல்லும் பொழுது அவர் ஆண்டவர், அதில் எந்த ஒரு இருளும் அவரை அண்ட முடியவில்லை. Now Jesus is telling each one of us who are his disciples, you are the light of the world. இப்பொழுது இயேசு எங்கள் ஒவ்வொருவரும், அவருடைய டிசைபிள்ஸான எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்றார், நீங்கள் தான் உலகின் ஒளி என்று. Now we are all now having some light here. நாங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெளிச்சம் இருக்கின்றது. So let me ask you this question. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கின்றேன். Can light shine by itself? வெளிச்சம் தானாகவே ஒளிர முடியுமா? What I mean is there a light standing by itself, or every light we have has a source? நாங்கள் ஒளி தானாவே எரியுமா, அல்லது ஒளி என்றது என்ன ஒரு இடத்திலிருந்து, ஒளி மூலத்திலிருந்து ஒளியை எடுத்து எரிகின்றதா? For example, now we have sunlight here. இப்போ உதாரணத்துக்கு இங்கே சூரிய வெளிச்சம் இருக்கின்றது. Right? ஓகே. Where do we get sunlight from? எங்கே இருந்து சூரிய ஒளி வருது? Where? எங்கே இருந்து கிடைக்கிறது இந்த லைட்? சூரியன் இருந்து கிடைக்கிறது. ஹalleluya, ஹalleluya. அப்படினா இந்த லைட்டோட சோர்ஸ் யாரு? சூரியன். இந்த சூரியனை யார் படைச்சா? கடவுள். ஹalleluya, 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 ஹalleluya. அப்போ சொல்லி வரும்போது அந்த சூரியனை படைச்சது வேண்டாம். Go ahead, Father. If that is the case, if sun is the source of this light and God has created the sun, who is the source of this light? அதுவாது சூரியனிட்ட இருந்தா இந்த வெளிச்சம் வருவதாக இருந்தும், கடவுள் தான் சூரியனை படைத்தவராய் இருந்தா எங்கிருந்து இந்த ஒளி வருகின்றது? God. That is what we read in Genesis, where the Lord created light, separated light from darkness. அதுதான் நாங்கள் ஜெனசிஸ்ல கேட்கிறோம், ஆண்டவர் ஒளியை உருவாக்கி இருளிலிருந்து ஒளியை பிரித்தார் என்று. Hallelujah, ஹalleluya, hallelujah, ஹalleluya, hallelujah. ஹalleluya. So every light has a source. ஒவ்வொரு ஒளிக்கும் ஒரு ஒளி மூலம் இருக்கின்றது. Now we have electric bulbs burning inside here. நாங்கள் பார்க்கிறோம் இங்கே பல்ப் எரிந்து கொண்டிருக்கின்றது. Who is the source of that light? அதனுடைய ஒளி மூலம் என்ன? Electricity. எலக்ட்ரிசிட்டி. Hallelujah, ஹalleluya, hallelujah, ஹalleluya. So every light that we have on the earth has some source. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு ஒளிக்கும் அதன் ஒரு ஒளி மூலம் ஒன்று இருக்கும். When Jesus says to us, you are the light of the world, there is no light that is shining by itself in us. இயேசு எங்களுக்கு சொல்லுகிறார், நீரே ஒளி, நீங்கள் ஒளிகள் என்றால் எங்களுக்குள்ளே எந்த ஒளியும் இருக்கவில்லை. And where is that light coming to us? அந்த ஒளி எங்கிருந்து எங்களுக்கு கிடைக்கின்றது? It is from Jesus. Hallelujah, அது இயேசுவிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கின்றது. hallelujah, ஹalleluya, hallelujah. ஹalleluya. Because Jesus is the light that shines in our life and makes our life bright and bright. இயேசுவே ஒளி, அவர் எங்கள் வாழ்க்கையை மிகவும் பிரகாசமாக்குற ஒளி அவரே. Hallelujah, ஹalleluya, hallelujah. ஹalleluya. We read Matthew chapter 4 verses 16. Matthew chapter 4 verses 16, as we read in the Word of God, before Jesus starts his preaching, Word of God says, the people who sat in darkness have seen a light, a great light. And for those who sat in the region and shadow of death, light has dawned. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, கார் இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி ஒளிர்த்தது. And next verse 17. From that time Jesus began to preach. அன்று முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது என்றார். This is the time that Jesus began to reveal himself. இதுதான் இயேசு தன்னை வெளிப்படுத்திய காலம். Jesus started to do his public ministry. அவர் மக்களுக்கு தெரிந்து கொள்ள தன்னை வெளிப்படுத்திய காலம். Hallelujah, ஹalleluya, hallelujah, ஹalleluya. So when he started to preach the word,
the word of God says, all those who were in darkness, all those who were in the region of darkness and death, they saw the light. அவர் இயேசு மக்களுக்கு தன்னுடைய வசனங்களை சேர்த்த பொழுது பைபிள் சொல்லுது என்னன்னா, இருளில் இருந்த மக்கள், இருளான இடங்களில் இருந்த மக்கள் எல்லோரும் ஒளியை கண்டடைந்தார்கள் என்று. Hallelujah. 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 So Jesus is the light that shines in our life. இயேசுவே ஒளி, எம் வாழ்க்கையில் சுடர்விட்டொளியும் ஒளி. You know, there are many times in our life that we have received light from Jesus. எங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நேரத்தில் நாங்கள் இயேசுவிடமிருந்து ஒளியை பெற்றிருக்கின்றோம். For example, when we go and receive the sacrament of reconciliation, there is light coming into our life. நாங்கள் பாவ சங்கீதனம் பொழுது நாங்கள் ஒரு ஒளியை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்றோம். Our life becomes brighter. அந்த ஒளி பிரகாசமாகின்றது. But problem is that light doesn't stay for long. என்ன பிரச்சனை என்னன்னா, அந்த ஒளி தொடர்ந்து எங்களோடு இருப்பதில்லை. So what I am trying to say is this: the light that is already in there sometimes go dimmer and dimmer, not giving enough light. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒளி எப்பொழுதும் மங்கி போக பொழுது, அது ஒரு ஒளியை கொடுக்காத பொழுது, even when we know Jesus is in us, his light is in us, sometimes that light becomes very feeble and we are not able to see light. எங்களுக்கு தெரிந்திருந்தும் இயேசு எங்களுக்குள் இருக்கிறார் என்றும் அவருடைய ஒளி எங்கள் பிரகாசிக்கிறது என்று தெரிந்திருந்தும் நாங்கள் கொடுக்கிற ஒளி மற்றவருக்கு தெரியாத அளவு ஒளி மங்கி போகின்றது. There is a little story that I have read somewhere. ஃபாதர் ஒரு குட்டி கதை எங்கே கேள்விப்பட்டிருந்தார். Once a man who was blind. ஒரு மனிதன் குருடாக இருந்தான். He was walking through the street, and since he cannot have any light, so he doesn't have sight, he goes and bumps to the people. அவர் அந்த பாதையில போய்க்கு இருளாக இருந்தபடியா ஒவ்வொருத்தரையும் இடிபட்டு கொண்டு போனார். So one of those people who were looking at it and feeling pity, they lit a little candle and gave it to him. அவரை பார்த்து பாவம் என்று நினைச்ச ஒரு மனிதன் ஒரு மெழுகுதிரியை கொளுத்தி அவட்ட கையில கொடுத்தார். So when he had the candle and the light in his hands, he asked, what is this? அவர் அந்த மெழுகுதிரியை கொளுத்தி கொடுத்த கையில வச்சு அவர் கொடுத்தோன்னா அவர்கிட்ட கேட்ட இது என்ன? So he said, this is the light for you. அவர் சொன்னார், இது உமக்குரிய வெளிச்சம் என்று. So he mocked at him and he said, why do I need a light? I cannot see anything. அவர் அந்த மனுஷன்ட்ட சொன்னார், எனக்கு என்னத்துக்கு வெளிச்சம் வேணும், என்னால தானே பார்க்க முடியாது. So this man said, not for you to see, but others will see having light in you. அப்ப அந்த மனுஷன் சொன்னார், இது நீ பார்க்கிறதுக்கு இல்ல, நீ இந்த வர்றத மெட்டாக்கள் அறிந்து கொள்றதுக்கு. So they will move around from you. அப்ப அவர்கள் உம்மை விட்டு விலகி போவார்கள். Good idea, right? நல்ல ஒரு விஷயம். Hallelujah. 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 So he started walking. அவர் அப்படி நடந்து போக தொடங்கினார். And after a few hours, people started to bump against him again. கொஞ்சம் மணித்தியாலத்துக்கு பிறகு திருப்பவும் ஆக்கள் இவரோட வந்து மோத வலிக்கிட்டார்கள். Hallelujah. 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 So this blind man became so furious. இந்த குருடர் கொஞ்சம் யோசிக்க தொடங்கினார். And he came to people, don't you have eyes? அவர் மக்கள்கிட்ட கத்தினார், உங்களுக்கு கண் இல்லையாண்டு? Don't you see the light in my hand? நீ என் கையில் இருக்க வெளிச்சத்தை காண இல்லையாண்டு? So those people who were standing there asked, where is the light? அப்ப சுத்தி இருந்தாக்கள் கேட்டாங்க, எங்க வெளிச்சம் வந்து? You have only candle, no light. நீ ஒன்று கேண்டில் மட்டும் தான் கையில வச்சிருக்கிற, அதுல வெளிச்சம் இல்லையே. When he was walking, the light went off. அவர் நடந்து போய்க்க அந்த வெளிச்சம் நூந்துட்டது. He just had the candle and he was thinking there is still light. அவர் கேண்டிலை மட்டும் எடுத்து கொண்டு போய் நினைச்சு கொண்டிருந்தாரு, அது லைட், அதுல இருந்து வெளிச்சம் வந்து கொண்டிருக்கு. Hallelujah. 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 This is the same thing happens with us sometimes. இதுதான் எங்களுக்கு நடக்கிற விடயமாக இருக்கின்றது. We think that we have light. நாங்கள் நினைக்கிறோம் எங்கள்ட்ட லைட் இருக்குன்னு But somewhere the light has gone off from us. ஆனா ஏதோ ஒரு இடத்துல எங்கள்ட்ட இருக்கிற வெளிச்சம் எங்கள்ட்ட விட்டு போயிடுச்சு. Our life which was so bright, now it has gone so dim. எங்கள பிரகாசமாக இருந்த எங்களோட வாழ்க்கை இப்பொழுது வந்து மங்கலாகி போய்விட்டது. Hallelujah. Hallelujah. So now as we are reflecting today upon Jesus as our light,
இன்று நாங்கள் இயேசு எங்கள் ஒளி என்று நாங்கள் பார்க்கும்போது and he has commanded us to be light. அவர் எங்களை ஒளியாக இருக்க சொல்லி இருக்கின்றார். This is what we need to know. We need to enkindle that light again. இதைத்தான் நாங்கள் சிந்தித்து மீண்டும் பார்க்க வேண்டிய விடயம். Hallelujah. 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 Jesus says one thing to light that lamp within us again. இயேசு சொன்னார் ஒன்று இந்த அந்த விளக்கை ஒளியாக்கும்படி. The first thing Jesus speaks, do good works. இயேசு சொன்னார் நல்ல செயல்களை செய்ய சொல்லி. We read chapter 5, Matthew chapter 5 verses 16. So we will read Matthew chapter 5 verses 14 to 16. Matthew 5:14 to 16. We read, "You are the light of the world. A city set on a hill cannot be hidden. Nor do men light a lamp and put it under a bushel, but on a stand, and it gives light to all in the house. Let your light so shine before men that they may see your good works and give glory to your Father who is in heaven." மத்தேயுவுக்கு எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14 15 வரை நீங்கள் உலகுக்கு 16. Read till 16. 14 16 வரை நீங்கள் உலகுக்கு ஒளியாய் இருக்கின்றீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கை தண்டின் மீது வைப்பார். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். Hallelujah. 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 The dance made me sweat a lot after a long time doing some exercise. ஃபாதர் நிறைய நாள் அப்படி எக்ஸசைஸ் செய்யறதுடைய ரொம்ப வேர்க்குதான் ஃபாதருக்கு. You know, when we were youngsters giving retreats, we could do 3 songs like that, still we won't perspire. சின்ன காலத்தில் ஃபாதர் 3 பாட்டு பாடி நடனமானாலும் ஒன்று நடக்காது. Now one song, not even one song, half a song I am perspiring. I'm getting all dear. Hallelujah. 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 So Jesus is saying, the light in you is the good works in you. இயேசு சொல்லுகிறார் அவர் அந்த ஒளி எங்கள் நல்ல செயல்களை செய்வதற்காக. You know, in our life, something that we do good is always making our life brighter. நாங்கள் செய்யும் நற்செய்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஒளியை பிரகாசமாக மாற்றுகின்றது. Hallelujah. 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 You know, just understand it very simple. If you do good, it is light. If you do bad, it is darkness. இதை தெளிவாக சொல்றதுனா நீங்க நல்லது செய்தா வெளிச்சமா இருக்கும், நீங்க தீயது செய்தா இருளாக இருக்கும். Sometimes what happens in our life, we are trying to balance between good and bad. நாங்கள் சில வாழ்க்கையில நல்லதும் கெட்டதுக்கும் இடையில ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ண வலிக்கிறோம். We like to do something good. நாங்கள் நல்லது செய்ய விருப்பம். At the same time we do so many things bad also. நாங்கள் அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கெட்ட விஷயமும் செய்வோம். Hallelujah. Hallelujah. So we are trying to balance that. நாங்கள் ரெண்டையும் ஒன்றினோடு பேலன்ஸ் பண்ண பார்ப்போம். But I am trying to ask you this question, that can light and darkness go together? ஃபாதர் உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி, இருளும் ஒளியும் ஒன்றாக செல்ல முடியுமாண்டு? Can it go together? இல்லையா ஓ? Yes or no? No. Hallelujah. You don't know. Hallelujah. Hallelujah. It can stay together. இது ரெண்டும் ஒன்றாக இருக்க முடியும். Now I am going to explain it in a very scientific way. ஃபாதர் இதை ஒரு விஞ்ஞானபூர்வமாக விளக்க இருக்கின்றார். You know, there is this light in this retreat center, in the chapel over there. This light is connected to the regulator. ஃபாதர் ரிட்ரீட் சென்டரில் இருக்க செப்பலில் இருக்கிற லைட் வந்து ஒரு ரெகுலேட்டரோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது. So even if you put on the switch, unless you adjust the regulator, like the fan regulator, it won't come up. நீங்க சுவிட்சை போட்டாலும் இந்த ஃபேன் ரெகுலேட்டரை கூட்டி குறைக்கிற மாதிரி இது கூட்டி குறைக்காதே அந்த லைட் வராது. And in that regulator you can just adjust the brightness of that light. அந்த ரெகுலேட்டர்ல வச்சு நீங்க இந்த வெளிச்சத்தை கூட்டி குறைக்கலாம்.
So if you want the light to be fully bright, you need to put it full. அந்த வெளிச்சம் முழுமையா இருக்கணும்னா அந்த ரெகுலேட்டரை ஃபுல்லா போட வேணும். If you reduce it, it goes dimmer and darker. நீங்க அதை குறைக்க அது ஒளி குறைஞ்சு வெளிச்சம் குறைஞ்சு போகும். The moment the light becomes lower and lower, darkness is overcoming. நான் அந்த ஒளி குறைஞ்சு போய்க்க இருள் அந்த இடத்தை ஆள்கொள்ள வலிக்கிடும். Hallelujah. Hallelujah. It can be the same thing in our life also. இதுதான் எங்களோட வாழ்க்கையில நடக்கப்படுற விடயம். When we try to balance between good and evil, நாங்கள் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையில நாங்கள் பேலன்ஸ் பண்ண வலிக்கிறேக்க, we try to do 10 good things and alongside 10 bad things as well, நாங்கள் 10 நல்ல விஷயத்தை செய்து ஒரு 10 கெட்ட விஷயத்தையும் செய்யக்க, and we think we balanced it. நாங்க நினைக்கிறோம் நாங்க பேலன்ஸ் பண்றோம். There is this danger of your light that is not shining fully. ஆனா உங்களோட ஒளி முழுமையாக ஒளிர்வதில்லை. Hallelujah. 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 In spiritual field, light is God. இந்த ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில லைட்ன்றது ஆண்டவர். So darkness cannot stand in the bright light of God. இருள் எப்பொழுதும் அந்த அதிகமான ஒளியின் முன் நிற்க முடியாது. So if we have the light of Jesus in us, நாங்கள் இயேசுவினுடைய ஒளியை எங்கள் வைத்திருக்கின்றோம். we will do good works for the glory of God. நாங்கள் அவருடைய மாட்சியைக்காக நல்ல செயல்களை செய்ய வேண்டும். Something that we need to learn here. நாங்கள் இது தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் The என்னென்றால், Lord says, let your light, that light is given by the Lord. இயேசு சொல்றார் உங்களுடைய ஒளி, அதாவது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒளி, let that light shine before others. அந்த ஒளி மற்றவர்கள் முன் பிரகாசமாக ஒளிரட்டும். So that your good works add glory to the Father. அதனால் உங்களுடைய நல்ல செயல்கள் தந்தைக்கு புகழ்ச்சியை உருவாக்கும். First thing we learn here, for the to do good works as the light, do good works, we need to look only for the glory of the Lord, not our glory. நாங்கள் செய்யும் நல்ல நிலைகள் தந்தையினுடைய புகழ்ச்சிக்கு உருவாக்குவதற்காக செய்ய வேண்டுமே ஒழிய எங்களுக்காக செய்யப்படுவதில்லை. Hallelujah. That means we are those who have true light of God in them. They will not look for their own glory, but will always look for God's glory. உண்மையான கடவுள் ஒளியை வைத்திருப்பவர்கள் அவர்கள் செய்யும் செயல்களினால் தமக்கு புகழ் தேடுவதில்லை, ஆண்டவருடைய புகழுக்கும் மாட்சிமைக்காகவும் தங்களுடைய செயல்களை செய்வார்கள். Hallelujah. 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 So the first thing we need to learn, how the light that the Lord has given us to shine within us, we need to do good works without looking for glory of us. நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது முதலாவது விடயம் என்னென்றால், ஆண்டவர் கொடுத்த ஒளி எங்களுக்கு பிரகாசகமான ஒளி வருவதற்கு நாங்கள் ஆண்டவருடைய மாட்சிமைக்காக நற்செயல்களை செய்ய வேண்டும். Lord Jesus, all glory is yours. இயேசுவே சகல புகழ்ச்சியும் உம்முடையதே. Lord Jesus, all glory is for you. Everything that I do, let it add glory to you. இயேசுவே நான் செய்யும் சகல காரியமும் உம்முடைய புகழ்ச்சிக்காகவே. Hallelujah. 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 Now the second thing, to have that our life to be a light, நாங்கள் இரண்டாவது விஷயம் எங்களுடைய வாழ்க்கையில அந்த வெளிச்சம் இருப்பதற்காக, second thing that we need to understand, we need to get away with all our sins. நாங்கள் இந்த எங்கள் பாவத்தினுடைய வாழ்க்கையில் சகலவிதமான பாவத்திலிருந்தும் நாங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும். Now when we are trying to balance good and evil in our life, we are giving up space for evil within us. நாங்கள் இந்த வாழ்க்கையில் நல்லதையும் கெட்டதையும் பேலன்ஸ் பண்ண விடுக்க நாங்கள் பாவத்துக்கு ஒரு இடத்தை கொடுத்துக் கொள்ளுகின்றோம். We are giving a hold to the evil one, giving a hold to the darkness in our life. நாங்கள் இருளினுடைய, அதாவது பாவத்தினுடைய செயல்பாடு எங்களில் இருப்பதற்காக ஒரு இடத்தை நாங்கள் கொடுத்துக் கொள்ளுகின்றோம். We read John chapter 1 verses 5. John 1:5 we read, the light shines in the darkness and the darkness has not overcome it. யோவான் 1 அதிகாரம் 5 வசனம், அந்த ஒளி இருளில் ஒளிந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. Hallelujah. Hallelujah. You know, the light that Jesus has given into you is a light that no evil can overcome. இயேசு உங்களுக்கு கொடுத்த ஒளி எந்த இருளினாலோ எந்த பாவத்தினாலோ உங்களை அடைய முடியாத ஒளி. In the light of Jesus, no evil can stand.
இந்த இயேசுவினுடைய ஒளியால் எந்த பசாசும் உங்களை அணுக முடியாது. You know, once a mother came to me with her little girl. ஒரு முறை ஒரு தாயொருவர் தாத்தியிடம் வந்திருந்தார் அவருடைய மகளுடன். Their problem was she's seeing these dreams. She has very frightening dreams. People coming and trying to what is it called? Strangle her. Yeah. அவ அந்த மகளுக்கு ஒரு கனவுகள் வரும். அவ இரவுல நித்திர கொள்ளைக்கு யாரோ வந்து அவ கொடுமைப்படு, அதாவது கஷ்டப்படுது, அதாவது கழுத்தை நெரிக்கிற மாதிரி அந்த மாதிரி பயங்கர கனவுகள் வரும். You know, the mother came because she cannot sleep without light. அது ஏனன்னா அந்த அவருக்கு வந்து வெளிச்சத்தை போடாம இரவுல நித்திர கொள்ள முடியாது. The child cannot sleep without light. அந்த மகளுக்கு வெளிச்சத்தை போடாம இரவுல நித்திர கொள்ள முடியாது. Mother cannot sleep with light. தாய்க்கு வெளிச்சத்தை போட்டா நித்திர வராது. So she is trying to get a solution that if the child can sleep in darkness, she also can sleep in darkness. So both sleeps are disturbed. ரெண்டு பேருடைய நித்திரையும் குழப்பினது என்ன இந்த வெளிச்சத்தை போட்டிருக்கிறதால. So I was just talking with them and praying with them. ஃபாதர் அவரோட கதைத்து அவருக்காக ஜெபிக்கும் பொழுது I didn't feel like telling anything because I didn't get any message for them. ஃபாதருக்கு அவருக்கு சொல்ற அந்த நேரத்தில் எந்த மெசேஜும் கிடைக்கவில்லை. So at that time I got an idea. அப்போ ஃபாதருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. I told this mother அவருடைய அம்மாக்கு சொன்னார் and the child, அந்த மகளுக்கும், both of you start sleeping in darkness. ரெண்டு பேரும் இருட்டுல நித்திர கொள்ள வலிக்கிடுங்க. If she is having dreams, you put on the light. அவருக்கு கெட்ட கனவு வந்தா நீங்க லைட்டை போடுங்க. Hallelujah. 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 After 2 weeks these people came again. 2 கிழமைக்கு பிறகு அவங்க திரும்பி வந்தாங்க. I am trying to run away from them. நாங்கள் அவரை பார்த்தோன்னா ஓட வலிக்கிட்டார் ஃபாதர். Because I knew it didn't work. அது விளங்கிச்சு ஃபாதர் சொன்ன விஷயம் வேலைக்கு ஆகலையே. But this mother came and told me, அந்த அம்மா வந்து சொன்னா, Father, first few days I had to put the light 3 times in the night. முதல் கொஞ்ச நாட்கள் நான் ஒவ்வொரு நாளும் 3 தடவைக்கு மேல லைட்டை போட வந்து. But after 3 days she was okay. அந்த 3 நாளுக்கு பிறகு எல்லாமே சரியாயிட்டு. Hallelujah. 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 So I asked her, how was that? நான் கேட்டேன் அது எப்படி நடந்துச்சுன்னு. So what I did was, when I'll put the light on till she sleeps. வெளிச்சத்தை போடேக்க அவ நித்திரையா தான் இருந்தா. No, she improvised my idea. அவ அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டா. So the mother will put on the light till this girl sleeps, and the girl will sleep, and the girl was telling she can always have, that feeling of light in front of her. அப்ப வெளிச்சத்தை போட்டுறதுக்கு மகதால் நித்திர கொள்ளேக்க அப்ப அவருக்கு ஒரு உணர்வு இருக்கும், எப்பவுமே தனக்கு முன்னால ஒரு வெளிச்சம் இருக்குன்னு சொல்லி. Hallelujah. Hallelujah. So she sleeps with that thing in her mind that the light is on. அவ நித்திர கொள்ளுவா நினைச்சு கொண்டா, அந்த லைட் போட்டு தான் இருக்க நினைச்சு கொண்டு நித்திர கொள்ளுவா. Now the mother makes sure that she is asleep. அப்ப அம்மா பார்த்து கொள்ளுவா அவ நித்திரையானோன்னு. She will turn off the light. அவ லைட்டை ஆஃப் பண்ணுவா. Hallelujah. 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 Before the child wakes up, mother wakes up and puts the light. மகள் எழும்புறதுக்கு முதல் அம்மா எழும்பி இந்த லைட்டை போட்டுருவா திருப்பி. So when this girl sleeps there is light, when she wakes up also there is light. மகள் நித்திர கொள்றதுக்கு முதலும் அவ நித்திரையாகிறது முதலும் வெளிச்சமா இருக்கும், லைட் போட்டிருக்கும், அவ எழும்பேக்கையும் லைட் போட்டிருக்கும். Hallelujah. Hallelujah. So that was a psychological approach from the mother. அது ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச், அம்மாவால கொடுக்கப்பட்ட சைக்காலஜிக்கல் அப்ரோச் Mother ஆயிடுச்சு. was tricking this little child. அவ இந்த மகளுக்கு கொடுத்த விஷயம். So 2 weeks no problem now. 2 கிழமை ஒரு பிரச்சனையும் இருக்கே. Hallelujah. Hallelujah. So light can do wonders in our life. வெளிச்சம் எங்கட வாழ்க்கையில நிறைய விஷயத்தை செய்யக்கூடியது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. So Jesus tells, the light that I have given you, darkness cannot overcome that light. இயேசு சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு கொடுத்த ஒளி இருளினால் அந்த ஒளியை மேற்கொள்ள முடியாது என்று. But sometimes what happens with us, we try not to use that light, that fire in our life. ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் அந்த ஒளியை எங்கட வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்கு நிறைய தடவை நாங்க முயற்சிக்கிறது இல்லை. We undermine that light. நாங்கள் அதை கொஞ்சம் கீழ்த்தனமாய் யோசிச்சு கொள்றோம். We undermine the power of that light. அந்த ஒளியின் வெளிச்சத்தினுடைய பவரை நாங்கள் கவனமா கண்டுகொள்றது இல்லை. Hallelujah. 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 In the first book of Maccabees, it is not in the list. First book of Maccabees, in the second book of Maccabees, chapter 1, verses 21 onwards. No need to read. Second book of Maccabees, chapter 1, verses 21 onwards. There is this beautiful story of
people of Israel coming back from Assyrian captivity. இந்த மெக்கபேஸ் 2வது புத்தகத்தில் ஒரு அழகான கதை இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் அசீரியாவில் அடிமைப்படுத்தப்பட்டு திரும்பி வாரதை பற்றின அந்த கதை. When they come back, they want to find the fire that was there on the altar. அவங்கள் திரும்பி வரும் பொழுது அவங்கள் அந்த அந்த நெருப்பை அந்த கதை அவங்க போயிருந்த நெருப்பை கண்டுகொள்ள முயற்சித்தார்கள். They cannot find it. அவர்கள் அதை கண்டுகொள்ள முடியவில்லை. But they know this truth. This fire was hidden in a little well. அவர்களுக்கு தெரியும் அந்த நெருப்பு ஒரு வெல் அதாவது ஒரு கிணத்துக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்லி. So Nehemiah sends his people to find it. ஆகவே நெகமாயா சொன்னார் அதை கண்டுபிடியுங்கள் என்று. And to find that light, the people go and they find this well, this place where it was hidden, and they say there is no fire, there is some liquid. அவங்க அந்த கிணறை கண்டுபிடிச்சு அவங்க போயிட்டு பார்த்துட்டு சொன்னாங்க அங்கே நெருப்பு இல்லை, ஆக அந்த எண்ணெய் தான் இருக்குண்டு. Nehemiah asked him to bring that liquid. நெகமாயா அவர்கிட்ட சொன்னார் அந்த எண்ணெயை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி. And when they pour it on the altar and it starts to burn. அந்த எண்ணெயை கொண்டவுடன் அவர்கள் அந்த பலிபீடத்துக்கு மேல் அந்த எண்ணெயை ஊற்றியவுடன் அது நெருப்பாக பற்றத் தொடங்கியது. Hallelujah. Hallelujah. Sometimes the fire, the light that Jesus has given in our life might have turned into something else. சில வேளையில இயேசு எங்களுக்கு கொடுத்த ஒளி அந்த நெருப்பு அது ஒரு வேறையாக மாற்றம் அடைந்திருக்கும் எங்கள் வாழ்க்கையில். Because we are not keeping it or we are not maintaining it. ஏனென்றால் அதை நாங்கள் ஒழுங்கா பராமரிக்கிறதாலேயோ ஒழுங்கா வச்சிருக்கிறதாலேயோ அப்படி நடந்து கொள்ளும். Hallelujah. 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 What do you mean by maintaining that light? அதை பாதுகாத்து கொள்றதுண்டா என்ன? It means that we need to supply fuel for that light to burn. நாங்கள் அந்த நெருப்பு அந்த ஒளி எரிவதற்கு நாங்கள் எண்ணெய் கொடுக்க வேண்டும். We need to keep it from that wind that is trying to blow it off. அதிகமான காற்றில் அது அந்த அணைந்து போகாம பாதுகாக்க வேண்டும். Hallelujah. 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 When we are doing the morning adoration from the chapel, ஃபாதர் காலையில் வந்து சப்பல்ல காலை அடரேஷன் செய்யக்க there is an air condition unit just above the altar. above ஆல்டருக்கு மேல ஒரு ஏர் கண்டிஷன் யூனிட் ஒன்று இருக்குது. So there are two light candles in front of the on the altar. ஆல்டர்ல ரெண்டு கேண்டில்ஸ் இருக்கு, லைட் நெருப்பெரிற கேண்டில்ஸ் இருக்கிறது. And we have adjust the airflow of the air condition such a way it doesn't come onto the light onto the candle. அந்த ஏர் கண்டிஷன்ல இருந்து வர அந்த காத்து அந்த மேசையில் இருக்க அந்த ரெண்டு கேண்டிலையும் நூக்காத மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துச்சு. Because the moment that wind comes, it blows off, the light goes off. ஏனண்டா அது நேரா வந்தா அது அந்த ரெண்டு மெழுதிரியை வந்து நூத்து விட்டுரும். Hallelujah. Hallelujah. Now two boys who are doing the broadcasting, ரெண்டு பேர் இங்க அந்த ப்ராட்காஸ்டிங் செய்யற ரெண்டு பேருமே இந்த கேமராக்கு பின்னாடி இருக்க ரெண்டு பேர் இல்லையா, ஒராள் இன்னைக்கு அந்த கீபோர்டில் இருந்தது, அவங்க ரெண்டு பேரும் அந்த வேலை நல்லா செய்கிறாங்க, அந்த ஏசி அட்ஜஸ்ட் பண்ற வேலை. Hallelujah. 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 So two things we have to do. One is supplying fuel for that light to burn. ரெண்டு விஷயம் நாங்க செய்ய வேண்டும். முதலாவது அந்த ஒளி எரிவதற்கான எண்ணெயை நாங்கள் கொடுக்க வேண்டும். Second thing, we have to keep that flame away from everything that comes to block it off or blow it off. ரெண்டாவது அதை நூக்க முயற்சிக்கிற எந்த விடயத்திலுமே அதை பாதுகாக்க வேண்டும். Hallelujah. 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 For that, to supply fuel for that light is to live in holiness. அந்த ஒளிக்கு நாங்கள் வந்து எரிபொருள் கொடுப்பதற்கு நாங்கள் தூய வாழ்க்கையை வாழ வேண்டும். If we are to walk with Jesus and if we are to have his light burning in our life, நாங்கள் இயேசுவோடு நடந்து சென்று அவருடைய ஒளி எங்கள் நெருப்பு பிரகாசமா எரிவதற்கு what we need to do is to have his light, to have a life of holiness. அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது நாங்கள் ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும். If you are living in sin, that light will not burn as it should. நீங்கள் பாவத்தினுடைய வாழ்க்கையில் இருந்தால் அந்த ஒளி பிரகாசமாக எரியாது. They don't like those who are in evil, especially the evil one doesn't like light of the Lord.
அந்த பாவ வாழ்க்கையை வாழ்கிற ஸ்பெஷலாக அந்த பசாசோட வாழ்க்கையோடு ஈடுபடுகிறார்கள் ஆண்டவருடைய ஒளியை பெரிதாக விரும்ப மாட்டார்கள். So first thing to supply fuel, that is our holiness, our holy living. முதலாவது நாங்கள் அதுக்கு எரிபொருள் கொடுப்பது எங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கை. And that holy living is possible only through the sacraments and word of God. அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றது ஆண்டவருடைய சக்ரிமெண்ட்ஸுக்கால வாழ்ற வாழ்க்கை மூலமாக மட்டுமே அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். You know, unless we are able to lead a holy, unless we are going to the sacrament of reconciliation, நாங்கள் பாவ சங்கீதனுக்கு போகாமல் we cannot lead a holy life. எங்களால் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியாது. Hallelujah. 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 No, sometimes we say without going to receiving sacrament of reconciliation, I can lead a holy life. நாங்கள் சில வேளை செல்லுக்கொள்ளும் பாவ சங்கீதம் செய்யாம நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழலாம் என்று. That is not true. அது உண்மை இல்லை. That is not right. அது சரி இல்லாத விடயம். Hallelujah. 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 We read in 1 John chapter 1 verses 5 to 8. We read 5. Now we shall read 1 John chapter 1 verses 6 to 8. நாங்கள் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை பார்ப்போம். And we read as Jesus says, if we say we have fellowship with him while we walk in darkness, we lie and do not live according to the truth. But if we walk in the light, as he is the light, we have fellowship with one another, and the blood of Jesus, his son, cleanses us from all sin. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்பு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யர்களாவோம். உண்மைக்கேற்ப வாழாதோர் மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தும். The moment we start to walk in the light of the Lord will bring cleansing and holiness unto us. நாங்கள் ஆண்டவருடன் நடந்து சேர்ந்து அவருடைய வெளிச்சத்தில் வாழ முடியும் பொழுது ஆண்டவருடைய திரு ரத்தம் நம்மை தூய்மைப்படுத்தும். Hallelujah. 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 You know, when we are walking in darkness and we say we are walking in light, we are lying. நாங்கள் இருளில் வாழ்ந்து கொண்டு நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் ஒளியில் வாழ்கிறோம் என்றது அது ஒரு பொய். This is the same thing I told. Darkness and light cannot coexist in spiritual life. இதனால தான் ஃபாதர் முதல்லே சொன்னார் டார்க்னஸ் இருளும் ஒளியும் ஒன்றடியாக இருக்க முடியாது. So when we walk in darkness, we cannot say the light is shining in me. நாங்கள் இருளுக்கான வாழ்க்கையை வாழும் பொழுது நாங்கள் சொல்லவே முடியாது ஒளி எங்களில் பிரகாசிக்கின்றது என்று. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 So if you say there is light in you, if you say that you are the light that Jesus has lit, you must prove it with the holy life. நீங்கள் சொல்லுவார்கள் என்றால் உங்களுக்குள் ஒளி இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுவார்கள் இயேசு உங்களுடைய ஒளி உங்கள் பிரகாசிக்கிறது என்று நீங்கள் அதை உங்கள் உணர்த்தி செறிந்து ப்ரூவ் பண்ண வேண்டும். Hallelujah. Hallelujah. Now the second thing, how do we get that light burning within us? நாங்கள் எப்படி தெரிந்து கொள்றது எங்களுடைய ஒளி எங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது? That we read in book of Psalms 119, chapter 119 verses 105. நாங்கள் சாம்ஸ் புக் ஆஃப் திருப்பாடல்கள் 119 அதிகாரம் 105 வசனத்தில் we read as the Lord says, your word is a lamp to my feet and a light to my path. என் காலடிக்கு வாக்கே விளக்கு என் பாதைகளுக்கு ஒளியும் அதுவே. Hallelujah. Hallelujah. So the Lord says the light that you still have in front of you, or the light that you still have access to, is the word of God. ஆண்டவரே சொல்லுகிறார் உங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒளி என்பது ஆண்டவருடைய வார்த்தைகள் என்று. You know, my dear sisters and brothers, if you feel there is a lot of darkness in your life,
உங்கள் வாழ்க்கையில் நிறைய இருள் இருக்குமாயிருந்தால் you just take the word of God and read it, you will find light. நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து வாசிக்க வேண்டும், அது உங்களுக்கு வெளிச்சத்தை Just கொடுக்கும். take your word and the word will light your life in front of you. நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது அது உங்களுக்கு முன்னாலே ஒளியை உருவாக்கும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. After the first year of my priesthood, when I finished 1 year in priesthood, ஃபாதர் ஒரு வருஷம் ப்ரீஸ்ட்ஹுட்ல இருந்தா பிறகு ஃபாதரா இருந்தா பிறகு I was attending my annual retreat. ஃபாதர் தன்னுடைய ஒவ்வொரு வருஷத்துக்கு பூரா நானொடுக்கத்துக்கு போயிருந்தார். Within that 1 year of priesthood, அந்த ஒரு வருட காலத்தில் I have kind of what do I say? How do I say? Like I can say there was a kind of darkness in the sense I do not know what is going to happen to me. ஃபாதருக்கு ஒரு தனக்கு என்ன நடக்கும் என்றது என்ன செய்ய போறார் என்ற ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை இருந்து கொண்டிருந்தது. Was not able to decide what I wanted. தனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஃபாதர் அறிந்து கொள்ள அல்லது முடிவெடுக்க முடியாதவராய் இருந்தார். I think I have told you that I wanted to go for studies, I wanted to go to help in the seminary, but they sent me to preaching something that I was not prepared for. ஃபாதர் தன்னுடைய மேற்படிப்புகளை படிப்பதற்கு நடந்து செமினரிக்கு உதவி செய்ய வேண்டும் நினைத்து கொண்டிருக்க அவர்கள் ஃபாதரை பிரசங்கம் பண்றதுக்காக அனுப்பியிருந்தார்கள். So at that time certain kind of dissatisfaction comes in your heart. Should I do? Should I not? அந்த நேரத்தில் இதயத்தில் ஒரு விதமான ஒரு சந்தோஷம் இல்லாத நான் இதை செய்யறது இல்லையா என்ற நிலை உருவாகும். And when you start to do something that you don't like, you will not apply yourself completely into it. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் பொழுது உங்களை முழுமையாக அதில் நீங்க ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டீங்க. You will just do to finish that. நாங்கள் அது செய்ய வேண்டும் என்றதுக்காக தான் செய்வோம். So I was having a heavy heart when I went for that retreat. ஃபாதர் அந்த ரிட்ரீட்டுக்கு போய் ஞானோடுக்கத்து போய் ஃபாதர் இருதயம் கனமாக இருந்துச்சு. And we were having a counseling with a nun. ஒரு கன்னியாஸ்திரி அங்கே ஒரு கவுன்சிலிங்காக உட்கார்ந்திருந்தார். And we were speaking, I was talking to her what I was going through. ஃபாதர் தனக்கு நடந்த விஷயத்தை அவரோட பகிர்ந்து கொண்டார். We sat together and prayed for some time. ஃபாதரும் அந்த கன்னியாஸ்திரியும் ஒன்றாக இருந்து ஜெபித்தார்கள். And she asked me to open the Bible. அந்த கன்னியாஸ்திரி சொன்னார் ஃபாதரை பார்த்து வேதாகமத்தை திறக்க சொல்லி. And I opened the Bible. ஃபாதர் பைபிளை திறந்தாரு. I got Isaiah chapter 40. ஐசாயா 14வது அதிகாரம் வந்தது. 40 40வது அதிகாரம் கிடைத்தது. And that I opened and she asked me to start. அவர் சொன்னார் ஃபாதரை வாசிக்க சொல்லி. Comfort my people, says your Lord. Speak tenderly to Jerusalem and cry to her that her warfare is ended, that her iniquity is pardoned, and she has received from the Lord hand double for all her sins. ஆறுதல் கூறுங்கள், என் பக்தர்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்றார் உங்கள் கடவுள். This word was a word about punishment. இது கொடுக்கப்பட்ட வார்த்தை. So the Lord says, what the Lord is saying, your time of punishment is over. ஆண்டவர் சொன்னார் உமக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை காலம் நிறைவேறிற்று என்று. So the Lord is asking Isaiah, ஆண்டவர் ஐசாயாக்கு சொன்னார், console the people of God. ஆண்டவருடைய மக்களை பார்த்து their punishment time is over, உங்களுடைய தண்டனை காலம் நிறைவு பெற்றது என்று. The Lord is with you. ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். Hallelujah. 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 Then continued reading, and the word of God says, a voice cries in the wilderness, prepare the way of the Lord, make straight in the desert a highway for our God. Every valley shall be lifted up, and every mountain and hill be made low. The uneven ground shall become level, and the rough places a plain. And the glory of the Lord shall be revealed, and all flesh shall see it together, for the mouth of the Lord has spoken. குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலைவனத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படட்டும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படட்டும், கோலனானது நேராகட்டும், கரடுமுரடானது சமமாகட்டும். ஆண்டவருடைய மாட்சி வெளிப்படுத்தப்படும், மனிதர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பார். Hallelujah. Hallelujah. You know, this word of God was spoken about someone else in the New Testament. இது புது நியூ டெஸ்டமெண்ட்ல ஒருத்தருக்கு குறித்து கூறப்பட்ட வசனங்கள். Can someone say who is that?
யாராவது சொல்ல முடியுமா புதிய ஏற்பாட்டை யாரை குறித்து இது கூறப்பட்டிருக்கு என்று சொல்லி? John Brutus? No. John the Baptist. Hallelujah. 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 John the Baptist says, my voice, I am. So they ask, who is this? And say, this is the voice, the Lord has sent me for this. ஸ்நான அருளப்பர் சொன்னார், இதுதான் அவர் கேட்க அவர் யார் என்று சொல்ல, இதுதான் நான் தான் அந்த ஒளி, நான் தான் அந்த குரல் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. That was the moment of a confirmation for me that I am sent to preach the word of God. அதுதான் ஃபாதருக்கு கொடுக்கப்பட்ட கன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. அவர் வந்து நற்செய்தி பறைசாற்றத்துக்காக அழைக்கப்பட்டார் To prepare the way of the Lord. ஆண்டவருடைய வழிகளை ஆயத்தப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டார். In that moment when I was in deep distress, ஃபாதர் அந்த நேரத்தில் வந்து மிகவும் கடினமான நிலையில் இருந்திருந்தும், when I was disappointed, ஃபாதர் டிசப்பாயிண்ட் ஆகி இருந்தாலும், when I was confused, ஃபாதர் வந்து அப்செட் ஆகி இருந்தாலும், altogether when I was in darkness, ஃபாதர் இருளிலே பயணமாகி இருந்தாலும், this word was the light shining before me. இந்த வசனம் தான் ஃபாதருடைய வாழ்க்கையிலே ஒளியை உருவாக்கிச்சு. Hallelujah. 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 My dear sisters and brothers, the Lord says, the psalmist says, Lord, your word is the light in my path. என்னுடைய சகோதர சகோதரிகளே, சாமிஸ் சொல்றார், உங்கள் ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்களுடைய ஒளி என்று. Oh Lord, the same light is what you have given us in the scripture. லார்ட் சொன்ன வார்த்தை இந்த வசனங்களில் தான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. Give me the grace to see that every day. ஒவ்வொரு நாளையும் நான் பார்க்கிறதுக்குரிய ஆசீர்வாதத்தினை வழங்குகிறார். Let your word shine before me as light. உம்முடைய வசனம் என் முன்னாலே பிரகாசிக்கமாக ஒளியட்டும். And my dear sisters and brothers, to have light, something that we need, we are reflecting the life of Christ, light of Christ. நாங்கள் இந்த ஒளியை வைத்திருப்பதற்காக நாங்கள் செய்ய வேண்டியது விஷயம் ஆண்டவருடைய வாழ்க்கையை நாங்கள் பிரதிபலிப்பதுதான். And Christ being our light, if we don't face that light, we cannot reflect that light to others. இயேசுவே எங்களுடைய ஒளி, அவரை நாங்கள் அறிந்து கொள்ளாதி, அவரை நாங்கள் பார்க்காதி, அவரை நாங்கள் பிரதிபலிக்க முடியாது. So the moment that you approach the word of God, it is the light of Christ shining upon you. நீங்கள் இந்த ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் தேடும் பொழுது, தேடி பார்க்கும் பொழுது அவருடைய ஒளி உங்களில் பிரகாசிக்க தொடங்கும். Book of Ephesians, letter to Ephesians, chapter 5, verses 14. Ephesians 5:14 we read, let Christ shine on you. That is what Saint Paul says. Ephesians 5:14, awake, O sleeper, and rise from the dead, and Christ shall give you light. எபேசியருக்கு எழுதிய முகத்தில் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அவ்வாறு தெளிவாக்கப்பட்டிருப்பதெல்லாம் ஒளிமயமாகின்றது. ஆதலால் தூங்குகிறவர்களே விழித்தெழு, இறந்தவனே உயிர்த்தெழு, கிறிஸ்துவின் மீது உன் ஒளித்தெழுவார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. Hallelujah. 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 You know, Christ is always shining upon us unless and if we don't come to him, that light will not come to us. ஆண்டவர் எங்கள் மீது தனது ஒளியை பிரகாசிக்கின்றார், ஆனால் நாங்கள் அவருடைய வராத்தி அந்த ஒளி எங்கள் மீது பிரகாசிக்கப்படும். The moment we take the word of God, that light is brightening our own lives. ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுது அவருடைய ஒளி எங்கள் பிரகாசமாக ஒளிரும். Hallelujah. 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 So 3 things I spoke to you about, or rather 2 things to have the light of Christ burning within you. ஃபாதர் உங்கள்ட்ட 2 விஷயம் சொல்லியிருந்தார், எப்படி அந்த ஒளியை நீங்கள் வைத்திருப்பது என்று சொல்லி. One is focus on holiness. முதலாவது தூய்மையான வாழ்க்கையை வாழ்வதை பற்றி. Second, always have the word of God in your life. இரண்டாவது உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை வைத்திருக்கின்றோம். When we speak about word of God, we have sacraments also side by side. நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கதைக்கும் பொழுது நாங்கள் சக்ரிமெண்ட்ஸ் ஒன்று பக்கம் ஒன்று இருக்கிறதையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். So word of God and sacraments that brighten our lives. ஆண்டவருடைய வார்த்தைகளும் திருவருட்சாதனங்களும் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஒளியை The மகிமைப்படுத்தும். light of Christ will shine upon us. ஆண்டவருடைய ஒளி எங்கள் பிரகாசமாக ஒளிரும். Hallelujah. 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 Now, why the Lord has made you light? ஏன் ஆண்டவர் உங்களை ஒளியாக உருவாக்கினார்? Once again we go back to Matthew chapter 5 verses 14. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். You are the light of the world.
A city set on a hill cannot be hidden, nor do men light a lamp and put it under a bushel, but on a stand, and it gives light to all in the house. இவ்வாறு உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். Hallelujah. A light is always put on a stand so that it gives light to everyone. வெளிச்சம் எப்பவும் ஒரு இது மேலே வைத்திருப்பார்கள், அப்பொழுதுதான் எல்லாத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். So when Jesus says you are the light of the world, இயேசு சொல்லுவார் என்றால் நீங்க தான் உலகின் ஒளி என்று. he doesn't want to hide you. அவர் உங்களை மறைத்து வைக்க விரும்பவில்லை. He has put you on a lampstand so that everyone get to see your light. அவர் உங்களை ஒரு ஒளி வைத்திருக்கிற மேசையின் மீது வைப்பதான் விரும்புகிறார், அப்பொழுதுதான் எல்லாரும் உங்கள் ஒளியை கண்டறிவீர்கள். Hallelujah. Hallelujah. Which means the Lord is making you a witness for his light in you. அதாவது ஆண்டவர் தன்னுடைய ஒளிக்கு சாட்சியாளாக உங்களை உருவாக்குகின்றார். This light that you receive from Christ should change your life into a lamp. இந்த ஒளி, அதாவது ஆண்டவரிடம் இருக்கிற கிடைக்கிற இந்த ஒளி உங்கள் வாழ்க்கையை ஒரு வெளிச்சமாக மாற்றுகின்றது. It should be bright before others. It's not to be hidden within you, that light to be shared with others. அந்த ஒளி உங்களுக்குள் மறைக்கப்படாது, அது மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் பிரகாசமான ஒளியாக மாற்றப்பட வேண்டும். All goodness that is within you should touch the hearts of many around you. உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விடயங்கள் மற்றவருடைய இருதயத்தை தொடுகிற விஷயமாக இருக்க வேண்டும். Should remove the light in the other's life. மற்றவருடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்றுகின்றவதாக இருக்க வேண்டும். But our life should be transformed. எங்களுடைய வாழ்க்கை மாற்றமடைய வேண்டும். You know, someone who prays 24/7. சில பேர் முழு நாளும் 24 மணித்தியாலும் பிரைஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. They are praying all the time, but always very touchy and very angry. அவர்கள் 24 மணித்தியாலும் ஜெபிச்சு கொண்டிருந்தாலும் அவர்கள் எப்பவும் கோபமாகவும் கொஞ்சம் கரடு முரடாகவும் இருப்பாங்க. For example, imagine a Father Joby. ஒரு உதாரணத்துக்கு ஃபாதர் ஜோபி எடுத்துக்கொள்ளுங்களேன். Imagine Father Joby, he is talking very sweet from here on the altar. அவர் இங்க மேசையில் இருக்க நல்ல சந்தோஷமா நல்ல ஸ்வீட்டா கதைக்கிறாரு. So you are thinking Father Joby is so sweet, let me go and talk to him outside. நீங்க நினைப்பீங்க அவர் ஒரு நல்ல ஸ்வீட்டான ஃபாதர், வெளியில போய் அவரோட கதைக்கலாம். Coming to Father Joby, can you just say a prayer for me? நீங்க வந்து கேப்பீங்க வெளியால, ஃபாதர் ஜோபி எனக்காக ஒரு செபம் சொல்லிடுமாண்டு. There you get to see a different Father Joby. அங்க நாங்க ஒரு வித்தியாசமான ஃபாதர் ஜோபியை கண்டோம். Who are you? அவருக்கு பேர் நீங்க யார்? Why are you here? ஏன் நீங்க வந்தா? I don't have time. எனக்கு டைமே இல்லை உனக்கு கேட்கறதுக்கு. Is that Father Joby a light? இது ஃபாதர் ஜோபியை உங்களுக்கு விருப்பப்படுத்துமா? He will bring more darkness upon you. You will never come to Divine Retreat Center again. அவர் உங்கள் வாழ்க்கையில இருளை தான் கொண்டு வருவார், நீங்க திருப்பி இங்கால பக்கமே வர மாட்டீங்க. Hallelujah. 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 Or at least you will come to Divine Retreat Center, and whenever you see Father Joby, you will run away. நீங்க டிவைன் சிட்டிக்கு வந்தாலும் ஃபாதர் ஜோபியை கண்டா ஓட்ட தான் பிடிப்பீங்க. Hallelujah. Hallelujah. So the light within me and my life should correspond. ஃபாதர் ஜோபியில இருக்கிற அந்த ஒளி அது வந்து உங்க வாழ்க்கைக்கு மற்றவங்களுக்கு ஒளியை கொடுக்க வேண்டும். The light within me should be something that brings others to Christ, not chasing them from Christ. எங்களுக்கு இருக்கிற ஒளி என்ன ஒருத்தர் எங்களை நோக்கி ஆண்டவரை நோக்கி கொண்டு வர்றதா இருக்கிறதோடைய அவர்களை வந்து கஷ்டப்படுத்தி திருத்துறதா இருக்க கூடாது. Hallelujah. 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 Unfortunately, I get to hear a lot of stories about parents. நான் ஃபாதருக்கு நிறைய பேர் வந்து அவங்களோட பெற்றோர்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். You know, the parents who are so much in prayer, நிறைய பெற்றோர்கள் நிறைய ஜெபிப்பார்கள், but they are not very what do we say, they are not very good with their children. ஆனால் அவங்க எவ்வளவுதான் நிறைய ஜெபிச்சாலும் அவங்களோட பிள்ளைகளோட அவங்க அன்பா இருக்கிறது இல்லை. These children are getting a wrong witness. அந்த பிள்ளைகள் ஒரு பிழையான ஒரு உதாரணமாக வருகிறார்கள். They will never come close to Jesus. அவர்கள் ஆண்டவருக்கு பக்கத்துல வரவே முடியாது. Because they are thinking someone who says he is so close to Jesus and behaving like this, I don't want to be like that. ஏன்னா அவங்களுக்கு முன்னால ஒரு ஆள் ஆண்டவர்கிட்ட 24 மணி எல்லாம் ஜெபிச்சு கொண்டிருந்து ஆனா இப்படித்தான் அவர் நடக்கிறாரண்டா அவர்கள் ஆண்டவர்கிட்ட வர விரும்பவே மாட்டார்கள். So just think for yourself today. நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள்,
The Lord has given light into your life. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒளியை கொடுத்திருக்கின்றார். He has made you light. அவர் உங்களை ஒளியாக மாற்றி அமைத்திருக்கின்றார். He has lifted you and put you on a lampstand. அவர் உங்களை உயர்த்தி ஒரு வெளிச்சத்தின் மேசையின் மேல் வைத்திருக்கின்றார். And the intention is that your light will shine before others to add glory to the Father. அதற்கான காரணம் உங்கள் ஒளி பிரகாசித்து மற்றவர்களுக்கு நன்மை செய்து அது ஆண்டவருக்கு மகிமையை But உருவாக்குவதற்காக. think, do you still have that light? ஆனால் நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய அந்த ஒளி எண்ணம் இருக்கின்றது என்று. Is that light still bright enough to give light to others? உங்களுடைய இருக்கிற ஒளி எண்ணம் பிரகாசமாக இருக்கிறதா மற்றவர்களுக்கு அந்த ஒளியை கொடுப்பதற்கு? If not, அப்படி இல்லை என்றால் the Lord tells, come to me. ஆண்டவர் சொல்றார், என்னிடம் வா, I will shine on you. நான் உன்னிடம் பிரகாசிப்பேன். And try to lead a holy life. உமக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ நான் உதவி செய்வேன். Try to have word of God and sacraments. ஆண்டவருடைய வார்த்தையையும் ஆண்டவருடைய திருவருட்சாதனங்களை நாடியுங்கள். Your life will shine like bright light. உங்களுடைய வாழ்க்கையும் மிக பிரகாசமான ஒளியாக ஒளிரத் தொடங்கும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. One more thing, my dear brothers and sisters, there is a responsibility for us when Jesus has made us a light. எங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கு. ஆண்டவர் எங்களை ஒளியாக மாற்றினால் நாங்கள் செய்ய வேண்டியது To என்னவென்றால் keep that light not going out, not blown out. அந்த வெளிச்சம் இல்லாம போகிறதாக பார்த்துக்கொள்றது. To keep that light burning. அந்த லைட் இல்லாம போகாம நாங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். Let us pray. நாங்கள் ஜெபிப்போம். Lord, our Heavenly Father, we offer all darkness that is within us. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை பிடித்திருக்கும் சகலவிதமான இருளும். Oh Lord, and we are coming before you in this blessed sacrament and moments of adoration. ஆண்டவரே, உமக்கு முன்பாக இந்த அடரேஷன் துதியின் நேரத்தில் நாங்கள் உமக்கு முன்பாக வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, Make your light shine upon me. உம்முடைய ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க செய்யும். ஆண்டவரே, When your light shines upon me, oh Jesus, I know my life becomes light. என்னுடைய ஒளி என் மேல் பிரகாசிக்கும் பொழுது இயேசுவே எனக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்க தொடங்கும் என்று. When you shower your light upon me, you are making me your witness. உம்முடைய ஒளி என் மேல் பிரகாசிக்கும் பொழுது என்னை உமது சாட்சியாக மாற்றுகின்றீர். ஆண்டவரே, Lord, let my light touch many lives. ஆண்டவரே, என்னுடைய ஒளி மற்றவர்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க உதவி And செய்யும். give that light to others. நான் என்னுடைய ஒளியை மற்றவர்களுக்கு கொடுக்க உதவி செய்யும். ஆண்டவரே, Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.